வாழ்க்கையில ஒரே ஒரு ஐடியாவை எடுத்துக்கங்க, அந்த ஐடியாவையே உங்க வாழ்க்கையாக்கிங்க. திங்க் அபவுட் இட். ஆல் தி வெரி பெஸ்ட். ஜெய் ஹிந்த். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய ஸ்மார்ட் ட்ரேடர் யூடியூப் சேனலில் வந்து லாஸ்ட் 1.5 இயர்ஸாக வந்து நம்மளுடைய 2 லைன் ஸ்ட்ராட்டஜி பர்ஃபார்மன்ஸ் வீடியோ வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இப்போது நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து இண்டிகேட்டராக பண்ணதுக்கப்புறமா அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றதை தான் நம்ம கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கோம் மந்த் பை மந்த்து. இப்போ இது வந்து ஜூலை மந்த்து 2025 இது. இப்போ ஜூலை 1 வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஜூலை 1 வந்து பார்த்திங்கன்னா பை இண்டிகேஷன் கிடச்சி ரீட்ரேஸ்மெண்ட் 2 லைனில் வந்து ரெஸ்பெக்ட் ஆகிருக்கு. அங்கேருந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு ஒரு ஸ்பாட் ஷாட்டில் வந்து ஒரு 45 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ ஸ்பாட்டில் வந்து 45 பாயிண்ட்ஸ் அப்படின்னா ப்ரீமியமில் ஆல்மோஸ்ட் 20-25 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கும். ப்ரீமியமை வந்து நம்ம கால் பை பண்ணியிருப்போம். இப்போ அன்றைக்கி ட்ரேடும் வந்து நமக்கு ஒரு சக்ஸஸான ட்ரேடு தான். அதாவது 1:2ன்ற ரேஷியோவில் வந்து நம்ம வந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணுவோம் ஆல்மோஸ்ட்டு. இப்போது ஜூலை 2 வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு ஒரு செல் இண்டிகேஷன் கிடச்சிருக்கு பர்பிள் லைனில் வந்து செல் இண்டிகேஷன் கிடச்சி 124 பாயிண்ட்ஸ் நம்ம கேட்ச் பண்ணியிருக்கோம் ஸ்பாட் ஷாட்டில். இப்போ ஸ்பாட் ஷாட்டில் வந்து 124 பாயிண்ட்ஸ் நம்ம கேட்ச் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீமியம் ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு ஒரு 50 பாயிண்ட்ஸ் மேலே கிடைக்கும். பட் நம்ம வந்து நெஃப்டியில் வந்து 30 பாயிண்ட்ஸ் எடுத்தாலே வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கோம். அதே போல் நம்ம லைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மார்க்கெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து லைன்ஸ் வந்துடும். லைன்ஸ் வந்ததுக்கப்புறமா அதில் என்ன ட்ரெண்டு நம்ம கிடைக்க போகுதுன்றதை ஐடென்டிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அதே போல் பர்பிள் லைன் அண்ட் ஆரஞ்சு லைன் 2 லைன் வந்து நமக்கு வச்சுருக்கோம். இப்போ பர்பிள் லைன்ன்றது வந்து 9:30க்கு நமக்கு வந்துடும். ஆரஞ்சு லைன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா 9:55க்கு மேலே நமக்கு வரும். இப்போ இந்த 2 லைனை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ட்ரேட் எக்ஸிக்யூஷன் இருக்கும். இப்போ ஆல்மோஸ்ட் ஜூலை 3 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 97 பாயிண்ட்ஸ் நம்ம கிடச்சிருக்கு ஆப்ஷன் பையிங்கில். இப்போ 97 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்குனாக்கா ஸ்பாட் ஷாட்டில் ப்ரீமியம் ஷாட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 40-50 பாயிண்ட்ஸ் நம்ம ஈஸியாக கேட்ச் பண்ணியிருப்போம். அன்றைக்கி ட்ரேடும் ஒரு நல்ல ட்ரேடு. அதே போல் வந்து ஜூலை 4 வந்து பார்த்திங்கனாக்கா செல் இண்டிகேஷன் கிடச்சிருக்கு. செல் இண்டிகேஷன் கிடச்சி 54 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு ஸ்பாட் ஷாட்டில். இப்போ அன்றைக்கி ட்ரேட் வந்து செல் ஆப்ஷனில் வந்து நம்ம ஒரு 30 பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்திருப்போம். அதே மாதிரி ஜூலை 7 வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு காம்ப்ளிகேட்டட் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா அன்றைக்கி நமக்கு ப்ரீமியம் வந்து மூவிங்கே கிடையாது. பட் நமக்கு வந்து ஒரு 39 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம கிடச்சிருக்கு ஸ்பாட் ஷாட்டில் 39 பாயிண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ப்ரீமியமில் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு ஒரு 20-25 பாயிண்ட்ஸ் நம்ம கேட்ச் பண்ணியிருப்போம். அதே மாதிரி ஜூலை 8 வந்து பார்த்திங்கனாக்கா செல் இண்டிகேஷன் கிடச்சி செல்லில் வந்து நமக்கு ஒரு 26 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு ஸ்பாட் ஷாட்டில் வந்து 26 பாயிண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு ப்ரீமியமில் வந்து ஒரு 10-15 பாயிண்ட்ஸ் தான் கிடச்சிருக்கும். அது ஒரு சின்ன ஸ்கேல்பிங் மாதிரி நம்ம எடுத்துருக்கலாம். அதே போல் வந்து ஜூலை 9 வந்து பார்த்திங்கனாக்கா பை இண்டிகேஷன் கிடச்சிருக்கு. பை இண்டிகேஷன் கிடச்சி ஆல்மோஸ்ட் 35 பாயிண்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்கு ஸ்பாட் ஷாட்டில். இப்போ நம்மளுடைய லைன்ஸ் வந்து எந்த அளவுக்கு வந்து ரியாக்ட் ஆகிருக்குன்றது தான் நமக்கு இங்கே மெயின் பாயிண்ட்டு. இப்போ பை ஆக்டிவேஷன் ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நமக்கு பை வந்து எல்லோ லைன் பிரகாரம் ஆல்மோஸ்ட் நமக்கு இந்த எல்லோ லைனில் நம்ம என்ட்ரி எடுப்போம். ஆரஞ்சு லைனில் என்ட்ரி எடுப்போம். பர்பிள் லைன் தான் நமக்கு டார்கெட்டாக இருக்கும். இப்போ அது ஆல்மோஸ்ட் அதை கொடுத்துச்சு. இப்போ ஆப்ஷன் பையிங்கன்றதுனால நம்ம வந்து ரெகுலராக வந்து 30 பாயிண்ட்ஸ் தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். அந்த 30 பாயிண்ட்ஸ் நம்ம கிடச்சிச்சினாலே நம்ம வெளியே வந்துடுவோம் மார்க்கெட்டை விட்டு. 1 or 2 ட்ரேட்ஸ் எடுப்போம். ஃபஸ்ட்டு ட்ரேடு வந்து எஸ்எல் ஆகிடுச்சு அப்படின்னா செகண்ட் ட்ரேடு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சது தான் எடுப்போம். ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படின்னாக்கா நெக்ஸ்ட் டே பார்த்துக்கலான்னு வெளியே போயிடுவோம். இப்போ அதே போல் வந்து ஜூலை 10 வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு செல் இண்டிகேஷன் கிடச்சி ஒரு 80 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ ஒரு நாள் ஸ்டாப் லாஸ் ஆகிடுச்சுனா கூட நம்ம ஃபீல் பண்ண தேவையில்ல. ஏன்னா மந்தில் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு ஒரு 2 or 3 டேஸ் தான் நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கும். மற்ற எல்லா நாளுமே வந்து ட்ரேடு பர்ஃபெக்டாக வந்து டார்கெட்டை கொடுத்துரும். அது மாதிரி தான் நம்மளுடைய லைன்ஸ் ரியாக்ட் ஆகும். அதே மாதிரி ஜூலை 11 வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு செல் இண்டிகேஷன் கிடச்சி 124 பாயிண்ட்ஸ் ஸ்பாட் ஷாட்டில் கிடச்சிருக்கு. ப்ரீமியம் ஷாட்டில் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம 50 பாயிண்ட்ஸ் நம்ம எடுத்திருப்போம். அதே மாதிரி
ஜூலை 14த்தும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ரீட்ரேஸ்மெண்ட் என்ட்ரி தான். இதை வந்து ஃபஸ்ட்டு பர்பிள் லைன் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் 1, செகண்ட் பர்பிள் லைன் வந்து ரீட்ரேஸ்மெண்ட் 2ன்னு சொல்லுவோம். இப்போ நமக்கு அந்த ஒன்றுலேயே வந்து நமக்கு என்ட்ரி ட்ரிகர் ஆகிருக்கு. என்ட்ரி ட்ரிகர் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் 87 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு ஸ்பாட் ஷாட்டில். அதே போல் ஜூலை 15த்தும் அதே மாதிரி தான் பை இண்டிகேஷன் கிடச்சி பையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 77 பாயிண்ட்ஸ் நம்ம கேட்ச் பண்ணியிருக்கோம். ஸ்பாட் ஷாட்டில் வந்து 77 பாயிண்ட்ஸ் நம்ம கேட்ச் பண்ணுறோம் அப்படின்னா ப்ரீமியம்லாம் ஆல்மோஸ்ட் 50 பாயிண்ட்ஸு, நம்மளுடைய டார்கெட்டே 30 பாயிண்ட்ஸு ஆல்மோஸ்ட் அச்சீவ் ஆகிட்ருக்கோம். அதே மாதிரி நம்ம என்ன ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எடுக்கணும், எங்கே வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எங்கே வந்து டார்கெட் வைக்கணும் அப்படின்றது எல்லாமே வந்து டீப்பாக நம்மளுடைய கோர்ஸில் வந்துடும். இப்போ இந்த லைன்ஸை பேஸ் பண்ணி நீங்கள் ரெகுலராக ட்ரேட் எடுக்க உங்களுக்கே அந்த லைன்ஸ்னுடைய ரியாக்ஷன் புரிஞ்சிடும். இப்போ இங்கே வந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றது ஈஸியாக தெரிஞ்சிடும். அதே போல் காலையில் ஒரு ட்ரேடு, மதியம் ஒரு ட்ரேடு, 2 ட்ரேடு கிடச்சிருக்கு இன்றைக்கி ஜூலை 16th. இப்போ காலையில் வந்து ஒரு 37 பாயிண்ட்ஸு, அப்புறம் மதியம் வந்து ஒரு 55 பாயிண்ட்ஸு, 2 ட்ரேடு, ஒரு செல் ட்ரேடு, ஒரு பை ட்ரேடு, ரெண்டுமே கிடச்சிருக்கு. சில டைமில் அந்த மாதிரியும் கிடைக்கும். நம்ம ஒரு ட்ரேடு நல்லபடியாக எடுத்தாலே போதும். 17th வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 17த்தும் அதே போல் செல் இண்டிகேஷன் கிடச்சிருக்கு. நமக்கு செல் இண்டிகேஷன் கிடச்சி பின் பாயிண்டில் கரெக்டாக நம்மளுடைய ரீட்ரேஸ்மெண்ட் 1 இந்த லைனில் அழகாக வந்து ட்ரிகர் ஆகிட்டு நமக்கு டார்கெட்டை கொடுத்துச்சு. இப்போ இது 1:2ன்ற ரேஷியோவில் தான் நம்ம எடுப்போம் மேக்ஸிமம் எல்லா ட்ரேடுமே. அதே போல் 18th ஜூலை 18th வந்து பார்த்திங்கனாக்கா அதுவும் செல் இண்டிகேஷன் கிடச்சி 135 பாயிண்ட்ஸ் கிடச்சிருக்கு. இப்போ இது எல்லாமே வந்து முடிஞ்சு போன மார்க்கெட்டில் நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம். ஏன்னா இந்த லைன்ஸை வச்சு தான் நம்ம ரெகுலராக ட்ரேட் எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ இது நம்ம எதுக்கு இந்த சார்ட்ஸ் எல்லாம் வந்து நம்ம அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னாக்கா, நம்மக்கிட்ட கோர்ஸ் எடுத்தவங்களுக்கு வந்து அந்த புரிதல் இருக்கணும். அவங்களுக்கு அது எப்படி சொல்கிறதுனா, இப்போ நம்ம என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில் அப்படின்றத வந்து அவங்களுக்கு தெளிவுபடுத்தணுன்றதுக்காக தான் இந்த சார்ட்ஸை வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறவங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்ச மாதிரியும் இருக்கும், ஒரு சிலவங்களுக்கு புரியாத மாதிரியும் இருக்கும். பட் நம்மக்கிட்ட கோர்ஸ் எடுத்தவங்களுக்கு தான் இப்போ நம்ம என்ன போட்டிருக்கோம் அப்படின்றது ப்ரீஃபாக தெரியும் அவங்களுக்கு. அதே போல் வந்து ஜூலை 21 வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு ஒரு ட்ரேட் எஸ்எல் ஆகிருக்கு. அப்போ அந்த எஸ்எல் ஆகிடுச்சுன்னா கூட நம்ம அடுத்த ட்ரேடில் வந்து 100 பாயிண்ட் நம்ம கேட்ச் பண்ணியிருப்போம். அந்த 100 பாயிண்ட்டில் வந்து இந்த எஸ்எல் ஆன ப்ரைஸை வந்து நம்ம இங்கே ரெக்கவர் பண்ணியிருப்போம். அதுவும் அதே டேட்லேயே வந்து நம்ம பண்ணியிருப்போம். அந்த டேட்டில் நம்ம பண்ணலை, இந்த ட்ரேடோடய நம்ம வந்து வெளியே போயிடுறோம் அப்படின்னா கூட ஒன்றும் ஃபீல் பண்ண தேவையில்ல. நெக்ஸ்ட் டே நல்ல ட்ரேடு கிடைக்கும், அந்த டைம் பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் டே வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 73 பாயிண்ட்ஸ் நம்ம கேட்ச் பண்ணியிருப்போம். ப்ராப்பராக வந்து ரூலை பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரேடு எக்ஸிக்யூட் பண்ண ரெகுலராக நம்ம ஒரு நாள் 2 நாள் லாஸ் ஆனால் கூட ஒரு அடுத்த 2 நாளில் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணிடலாம். இதுதான் அங்கே ட்ரேடிங்கோடைய மித்தே அதுதான். அதே போல் 23rd வந்து ஒரு பை இண்டிகேஷன் கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து நமக்கு வந்து பர்பிள் லைனில் என்ட்ரியே கிடைக்கல. ஆரஞ்சு லைனை பேஸ் பண்ணி தான் நம்ம எடுத்திருப்போம். ஆரஞ்சு லைனில் வந்து பார்த்திங்கன்னா பை இண்டிகேஷன் கிடச்சிருக்கு. அதுவும் எத்தனை மணி கிடச்சிருக்குனாக்கா ஆல்மோஸ்ட் ஒரு 12:15 12:30 அந்த டைமிங் தான் கிடச்சிருக்கு. 12:15 அந்த ரேஞ்சு கிடச்சிருக்கு. 12 o'clock மேலே நம்ம ட்ரேட் எடுத்திருப்போம். அதே மாதிரி ஜூலை 24th வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு செல் இண்டிகேஷன் கிடச்சிருக்கு. செல் இண்டிகேஷன் கிடச்சி ஆல்மோஸ்ட் அது 100 பாயிண்ட்ஸுக்கு மேலே டவுன் ஆகிருக்கு. பட் நம்ம அவ்வளோ பாயிண்ட்ஸ்லாம் நம்ம வெயிட் பண்ண மாட்டோம். நம்ம தேவையான பாயிண்ட்ஸை மட்டும் கேட்ச் பண்ணிட்டு வெளியே வந்துடுவோம். இந்த மாதிரி தான் வந்து எல்லா நாளுமே நமக்கு ட்ரேட் எக்ஸிக்யூட் ஆகும். அதாவது ஒரு நாள் 2 நாள் சரியான பர்ஃபார்மன்ஸ் இல்லை அப்படின்னா கூட அடுத்த ஒரு 2-3 நாளைக்கு நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். அதனால் வந்து ரெகுலராக ஒரே விஷயத்த ரெகுலராக கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்ம ட்ரேடிங் ஃபீல்டுலேயே வந்து நிலச்சி நிற்க முடியும். அதே போல் ஜூலை 25th வந்து பார்த்திங்கனாக்கா செல் இண்டிகேஷன் கிடச்சிருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து நம்மளுடைய டார்கெட் வந்து மறுநாள் தான் போய் அச்சீவ் ஆகிருக்கு. பட் நம்ம அன்றைக்கி வந்து நம்ம எடுத்த என்ட்ரியில் வந்து 105 பாயிண்ட் நம்ம கேட்ச் பண்ணியிருப்போம். ஆனால் நம்மளுடைய ட்ரேடை அதுக்குள்ளேயே நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி வெளியே வந்துட்டுருப்போம், எக்ஸிட் ஆகிட்ருப்போம். பட் நம்மளுடைய 1:2ன்ற ரேஷியோவில் தான் நம்ம மேக்ஸிமம் எல்லா ட்ரேடுமே வந்து கோட் பண்ணுறோம். பட் அதனுடைய ட்ரேடை அன்றைக்கி ஃபினிஷ் ஆகலை அப்படின்னா கூட மறுநாள் பாருங்கள் க்ளீனாக வந்து அந்த ஓப்பனிங்கே வந்து பார்த்திங்கனாக்கா அந்த டார்கெட்டில் தான் ஓப்பனிங்கே ஆகிருக்கு. இப்போ அதை தான் சொல்ல வரேன் நான். நம்மளுடைய லைன்ஸில் வந்து பர்ஃபெக்டான ஒரு எக்ஸிக்யூஷன் கிடைக்கும். நீங்கள் வந்து கன்ஃபியூஸே ஆக வேணாம், என்ன பண்ணணும் எல்லாமே வந்து நம்ம இதில் சொல்லிவிடுவோம். அதே போல் வந்து 28ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ட்ரேடு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஒரு ட்ரேடு வந்து பை, ஒரு ட்ரேடு வந்து செல்லு. அந்த ஒரு ட்ரேடு பை ட்ரேடில் வந்து ஒரு 30 பாயிண்ட் கேட்ச் பண்ணியிருப்போம். அதே போல் மதியத்து மேலே வந்து நம்ம செல் இண்டிகேஷன் கிடச்சிருக்கு நம்ம லைன்ஸில்.
அது செல் இண்டிகேஷன் கிடச்சி 96 பாயிண்ட்ஸு, அதில் வந்து ஒரு 30 பாயிண்ட்ஸை கேட்ச் பண்ணியிருப்போம். ஆல்மோஸ்ட் வந்து 29th வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரேடு வந்து எஸ்எல் ஆகிருக்கு. அந்த எஸ்எல் ஆனதுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுவோம். அந்த வெயிட் பண்ணி பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நமக்கு வந்து பை இண்டிகேஷன் கிடச்சிருக்கு. பை இண்டிகேஷன் கிடச்சி ஆல்மோஸ்ட் அவன் 100 பாயிண்ட்டுக்கு மேலே போயிருக்கான். பட் நம்ம இந்த லாஸு ரெக்கவரி பண்ணிவிட்டு ஒரு சின்ன ப்ராஃபிட்டோடு வெளில வந்திருப்போம். இந்த மாதிரி தான் ரெகுலராக நடக்கும். இதில் இந்த பேட்டர்ன்ஸ் தான் இப்போ நமக்கு இந்த லைன்ஸ்னுடைய பேட்டர்ன்ஸ் வந்து பார்த்திங்களா, இது ரெகுலராக வந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது. நீங்கள் எந்த சூழ்நிலையிலையும் நீங்கள் நியூஸ் பேஸ்டாவோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயமாவோ நீங்கள் பேனிக்கே ஆக தேவையில்ல. நம்மளுடைய இண்டிகேட்டரில் வந்து நம்ம என்ன ரூல்ஸ் வச்சு நம்ம பண்ணிகிட்ருக்கோமோ, என்ன சொல்லிக் கொடுக்குறோமோ, அதை தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். எனக்கும் அதே ட்ரேடு தான் கிடைக்கும், உங்களுக்கும் அதே ட்ரேடு தான் கிடைக்கும். அதே போல் வந்து பார்த்திங்கனாக்கா 30ஆம் தேதியும் ஒரு ஸ்டாப் லாஸ் தான். சாரி, 30ஆம் தேதியும் வந்து ஒரு ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கு. அந்த ஸ்டாப் லாஸையும் ரெக்கவர் பண்ணியிருப்போம். அந்த அன்றைக்கி ட்ரேடில் வந்து நம்ம ஸ்டாப் லாஸை ஈஸியாக ரெக்கவர் பண்ணிவிட்டு ட்ரேடை முடிச்சிருப்போம் அடுத்த ட்ரேடில். அதே மாதிரி இப்போது 31st அன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு பர்பிள் லைன் வந்து ஒய்டர் ரேஞ்சாக வந்துச்சு. இந்த ஒய்டர் ரேஞ்சாக வர அன்றைக்கி மட்டும்தான் கொஞ்சம் காஷனாக நம்ம இருப்போம். அதே போல் வந்து நமக்கு பர்பிள் லைனில் வந்து இண்டிகேஷன் கிடைக்கல, எந்த ஒரு இண்டிகேஷனுமே கிடைக்கல. ஸோ ஆரஞ்சு லைனை பேஸ் பண்ணி நம்ம பை எக்ஸிக்யூஷன் பண்ணிப்போம். அந்த மாதிரி ஒய்டர் ரேஞ்சில் வந்து பார்த்திங்கனாக்கா ஃபஸ்ட்டு பர்பிள் லைனை நம்ம வந்து டார்கெட்டாகவே வைப்போம். அது அந்த பாயிண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா நம்ம 95 பாயிண்ட்ஸ், அந்த அளவுக்கு நம்மளுடைய இண்டிகேட்டர் வந்து ஒர்க் அவுட் பண்ணும். அதே போல் நம்ம சொல்கிற விஷயங்களை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு அதனுடைய விஷயம் புரியும். பட் நம்மளுடைய வீடியோஸை வந்து நம்மக்கிட்ட கோர்ஸ் எடுத்தவங்க பார்க்கும்போது ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. இப்போ நம்ம என்ன சொல்லிகிட்ருக்கோம், நம்ம என்ன சொல்லி கொடுத்துருக்கோன்றது. இதே போல் நீங்களும் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த இண்டிகேட்டர் வேணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நம்ம கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், பட் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். தேங்க்யூ கேஸ்.